ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் டிரைவிங். இப்போ இன்றைக்கி எல்லாருமே காருங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா போயிடுச்சு. எல்லாருமே கார் வாங்கிடுறோம். ஆனால் டிரைவிங் கற்றுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு முடிகிற காரியமாக இல்லை. எல்லாம் ஜாபில் இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் கற்றுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக இருக்குது. அந்த வகையில் அதை சிம்பிள் ஆக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். உங்களோட ஒரு 20 வருஷ அனுபவத்தை டிரைவிங் மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். டிரைவிங்கில் வந்து ஒவ்வொரு லெசனாக நாங்கள் டீச் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு லெசனில் பேசிக் கண்ட்ரோல்ஸு, காரில் உள்ள கண்ட்ரோல்ஸ்னால் கிளட்சு, கியரு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, ஹேண்ட் பிரேக்கு, இது சம்மந்தமாக கார் டேஷ்போர்டு சம்மந்தமாக கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக புரிய வைப்போம். அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கார் மூலமாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளார நீங்கள் எளிமையாக கார் ஓட்டுற அளவுக்கு உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம். வாங்க நம்ம கார் ஓட்டுறது எப்படி, அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம காரோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கண்ட்ரோல்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று கால் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் கையில் உள்ள கண்ட்ரோல்ஸு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ கால் மூலமாக என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சிலேட்டரு, இது ஆக்சிலேட்டரு, இது பிரேக், சென்டரில் உள்ளது பிரேக்கு. இது ரெண்டையுமே நம்ம ரைட் லெக் வச்சு தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் லெக் மட்டும் நம்மளுக்கு கிளட்சி, இதுதான் கிளட்சி அமுக்கிறதுக்கு மட்டும்தான் லெஃப்ட் லெக் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த கீழே உள்ள பேசிக் கண்ட்ரோல்ஸு. இதை பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக அப்புறமேட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கையில் உள்ள கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு. இது ஹேண்ட் பிரேக்கு, இது ஹேண்ட் பிரேக்கு. இது அமுக்கி தூக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக், வண்டி நிப்பாட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் கியர் கண்ட்ரோலு. இது 3, 1, 2, 3மே கையில் உள்ள கண்ட்ரோல்ஸு. இப்போ கியர் லிவரை பார்த்தீங்க அப்படின்னா இதான் கியர் லிவரு. கியர் போடணும் அப்படின்னா இதிலே 1, 2, 3, 4, 5 ரிவர்ஸ்னு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு கியர் போடும்போது இது சென்டரில் இந்த மாதிரி இப்படி ஆட்டும் போது ஆடணும். அப்போ தான் கியரில் என்கேஜில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது இப்படி ஆட்டும் போது ஆடணும். இப்போ ஒரு கியரில் போட்டோம் பாருங்கள், இப்போ ஒரு கியரில் போட்டோன்னா இது ஆடாது, அப்போ கியரில் இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நியூட்ரல் பொசிஷனு. இதில் வச்சுட்டு கியர் ஃபஸ்ட்டு கியர் இப்படி மேலே போடணும். அடுத்து செகண்ட் கியர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கிடணும். அடுத்து தேர்ட் கியரு மேலே, ஃபோர்த்து கியரு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே, ஃபிஃப்த்து கியர் இப்படி தள்ளி இப்படி மேலே போடணும். 5வது கியரு. ரிவர்ஸ் கியரில் மட்டும் முக்கியமாக ஒன்று பார்க்கணும், தள்ளி கீழே இறக்கணும். இதுதான் ரிவர்ஸ் கியரு. இதை மட்டும் பார்த்துக்குங்க. வண்டி ஓடும்போது தான் இது நல்லா கரெக்டாக விழுவும். வண்டி நிற்கிறதுனால அது விழுவும். நான் உங்களுக்கு கரெக்டாக போட்டு காமிக்கிறேன். இதுதான் கியர் கண்ட்ரோல்ஸு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 கண்ட்ரோல்ஸு, கையில் உள்ள கண்ட்ரோல்ஸ், இது காலில் உள்ள கண்ட்ரோல்ஸை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இதை எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த சீட்டு உட்கார சீட்டு நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் இருக்கணும். அந்த பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப தூரத்தில் இந்த அளவுக்கு இவ்வளோ தள்ளி வச்சுக்கக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப பக்கத்தில் இப்படி போயிட்டு வச்சுக்கக்கூடாது, சிரமமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கால் உட்கார முடியுதோ கம்ஃபர்டபுளாக இந்த அளவுக்கு வச்சுக்கணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், பின்னாடி உள்ள சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சென்டர் மிரருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார் ஓட்டும் போது சென்டர் மிரர் நம்ம கரெக்டாக பின்னாடி வர்ற இதெல்லாம் தெரிகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கார் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு அவசியம் போட்டுக்கணும். கார் ஓட்டும் போது சேஃப்டி தான் முக்கியம். சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டவே. இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறது எப்படிங்கிறது காமிக்க போகிறோம். பார்த்துக்குங்க. நம்ம எப்போதுமே கார் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி நியூட்ரலில் இருக்கணும், கியர்லாம் இருக்கக்கூடாது. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கணும், நியூட்ரலில் இருக்கணும். நம்ம அவசியம் இந்த சீட் பெல்ட்டு அவசியம் போட்டிருக்கணும். சென்டர் மிரர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த சென்டர் மிரர் பின்னாடி ரோட்டில் வர கார் தெரியணும். சைடு மிரர் 2 மிரருமே ரோட்டோட சைடு பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வண்டி சேஃப்டியாக ஓட்டிட்டு போக முடியும். இப்போ நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். கியர் நியூட்ரலில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது சேஃப்டி கிளட்சை அமுக்கிக்கலாம். கிளட்சை அமுக்கிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். இது டேஷ்போர்டு. இதை பற்றி நம்ம அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி எப்போதுமே காரை ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கார் ஓடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கார் எடுக்கணும். அப்போ தான் இன்ஜின் சேஃப்டியாக இருக்கும், காருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போ டேஷ்போர்டில் இதில் பிரேக் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹேண்ட் பிரேக் நம்ம
போட்டிருக்கிறதுனால அந்த பிரேக் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஸ்பீடா மீட்ரு, இது வந்து ஆர்பிஎம் மீட்டர்னு சொல்றது. இதெல்லாம் பத்தி உங்களுக்கு பின்னாடி தெளிவா நாங்க வீடியோ போடுறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஸ்பீடா மீட்ரு, இந்த இதுல வந்து டீசல் கேஜ். இதுல வண்டி ஆன் பண்ணோன்னா இந்த லைட் எரிஞ்சா வண்டி ஆஃப் மூவ் பண்ணும்போது எதுவுமே லைட் எரியக்கூடாது இந்த இதுல. இப்போ நம்ம வண்டியை நம்ம உங்களுக்கு ஓட்டி எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட போறேன். கிளட்சை அமுக்கிட்டேன். இது வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரில் காலை வைக்கவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கியர் போட்டோன்னா கிளட்சை மெதுவாக எடுத்தீங்கனாலே வண்டி போகும். வண்டி போகுது பாருங்க. ஸ்டேரிங்கை மட்டும் லைட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வண்டி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்க கிளட்சிலேருந்து காலை எடுக்க வண்டி தன்னால் போகும். நீங்கள் ஆக்சிலேட்டர் தொட தேவையில்லை. ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரில் காலை வச்சு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். மெதுவாக போகுதா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆக்சிலேட்டர்ல காலை எடுத்துடணும். கிளட்சை அமுக்கி 2வது கியரை போடணும். 2வது கியரை போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. கிளட்சிலேருந்து மெதுவாக காலை அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு ஸ்மூத்தாக அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். புதுசாக கார் ஓட்டும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து செகண்ட் கியரில் போட்டிங்க அப்படின்னா வண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் 3வது கியர் நீங்கள் மாற்றணும். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டாக ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர்ல கால் எடுத்துக்கணும். இப்போ கிளட்ச் அமுக்கி 3வது கியரை போடுறோம். 3வது கியரை போட்டு அதே சேம் பாலிசி தான். நீங்கள் வந்து எந்த கியருக்குமே ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து வண்டி போகுது. இப்போ வந்து 3வது கியர்ல வண்டி போயிட்டு இருக்கு. பார்த்துங்க, இப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கிறோம். சைடு மிரர் பார்த்துக்கணும் வண்டி ஓட்டும் போது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அப்படியே மெதுவாக கொடுக்கணும். அதில் வண்டி 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகும்போது தான் நீங்கள் வந்து 4th கியரை மாற்றணும். இப்போ வண்டி இப்போ இந்த ரோடு ஜாயின்ட் ரோடு வர்றதுனால நான் மெதுவாக போயிட்டு இருக்கேன். இந்த ரோடு தாண்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கியரை மாற்றி அந்த இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 ரோடு கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய் பிரேக் அடித்து 2 சைடையும் பார்த்துக்கணும். குறுக்க வண்டி வராமல் இருக்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை மூவ் பண்ணணும். இப்போ நம்ம மூவ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நான் வந்து அந்த இடத்துல செகண்ட் கியர் மாற்றிட்டேன். இப்போ வந்து திருப்பி 3rd கியர் மாற்றுறேன். கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டு 3rd கியர் மாற்றிட்டேன். ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். வண்டி போயிட்டே இருக்கு. இப்போ 40 கிலோமீட்டர் போயிட்டதுனால நம்ம அடுத்தது ஆக்சிலேட்டர் காலை எடுத்துட்டு 4th கியர். இந்த இதுக்கெல்லாம் ஆக்சிலேட்டர் கிளட்சிலேருந்து காலை உடனே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் மெதுவாக காலை எடுக்கணும். 3rd கியர், 4th கியர், 5th கியருக்குலாம் நீங்கள் காலை எடுத்து வேகமாகவே எடுக்கலாம். ஒன்றும் வண்டி ஆஃப் ஆகாது. ஆக்சிலேட்டர் நீங்கள் படுக்க கொடுத்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கும். 40 கிலோமீட்டர் தாண்டிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து 5வது கியர். ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துடணும். கிளட்சை அமுக்கி 5வது கியர் போட்டேன். கிளட்ச்லேருந்து நார்மலாக கால் எடுக்கலாம், பயப்பட தேவையில்ல. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்டேரிங்கை எப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு வண்டி போயிட்டே இருக்கு. இப்போ 5th கியரில் போகுது. அது அப்படியே போக வேண்டியதுதான். வண்டி ஓட்டிட்டு போகும்போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது 2 சைடு மிரரை பார்த்துக்கணும். சைடு மிரரை பார்க்கும்போது தான் அந்த பக்கத்துலேருந்து வண்டி எதுவும் வருதா அப்படிங்கிறது தெரியும். சென்டர் மிரரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வண்டி ஓட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மிரர் பார்க்கறதெல்லாம் அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். வண்டி ட்ரைனிங் ஆகும்போது ஒரு மெயின் ரோட்டில் ஹைவேலாம் போய் வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு அவுட்டர் ரோடு, அங்கே எந்த விதமான டிராஃபிக்கும் கிடையாது, கிரவுண்டு இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரைவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேரிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரைட்டில் டர்ன் ஆகும், லெஃப்ட்டில் டர்ன் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக டர்ன் பண்ணாலே போதும். ரொம்ப வேகமாக டர்ன் பண்ணிங்கன்னா இப்படி வண்டி அதிகமாக சைடுக்கு போயிடும். லேஸாக டர்ன் பண்ணாலே போதும். அந்த ஸ்டேரிங்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட தான் உங்களுக்கு வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது பண்ணிங்க. இப்போ நான் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். வண்டியை நான் நிறுத்தணும் அப்படின்னா எப்படி நிறுத்துறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளட்ச் அமுக்கிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ல லைட்டாக காலை வைக்கணும். அதுக்கப்புறம் கியரை வந்து நியூட்ரல் பண்ணிட்டு இண்டிகேட்டரை போட்டு அப்படியே சைடு கொண்டுட்டு போகணும். சைடு கொண்டுட்டு போயிட்டு அப்படியே நம்ம போய் நிப்பாட்டிடுறோம். இப்போ நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வண்டி நிப்பாட்டிட்டேன். இப்போ பிரேக்லேருந்து இப்போ ஹேண்ட் கியரை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளட்ச்லேருந்து பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ வண்டி இப்போ ஐட்லிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மெத்தேடு தான் உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கான மெத்தேடு. இந்த கிளட்சை ரிலீஸ் பண்ணுறது, ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் லெக் வந்து ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் ரைட் லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக் வந்து கிளட்சுக்கு மட்டும்தான் லெஃப்ட் லெக் கொண்டுட்டு போய் இந்த ரைட்டில் கொண்டு போகக்கூடாது, ரைட்டை கொண்டு லெஃப்ட்டில் கொண்டு போகக்கூடாது. கவனமாக இதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இவ்வளோ தான் உங்களுக்கு. அடுத்தது வந்து
செகண்ட் லெசனில் அடுத்த கட்டமாக உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்லுவோம். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு கார் சம்மந்தமாக எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கு நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.